வடக்கு மாகாணத்தின் கல்வி அமைச்சர் கௌரவ குருகுலராஜா அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய சக வேட்பாளருமாகிய நண்பன் ஸ்ரீதரன் அவர்களே, வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு ஹரிரத்னம், திரு பசுபதி பிள்ளை மற்றும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற முக்கியஸ்தர்கள், கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமான ஒரு சோதனையை மக்கள் முன்பாலே வைத்திருக்கிறது. ஒரு பரீட்சை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய நீண்ட கால அரசியல் அபிலாஷையை என்ன விதமாக பூர்த்தி செய்ய போகிறார்கள், எப்படியான ஒரு அரசியல் தீர்வுக்கு தங்களுடைய அனுமதியை கொடுக்க போகிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கிறதான ஒரு தேர்தலாக நாங்கள் இதனை நடாத்துகிறோம். ஜனவரி மாதத்திலே நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், அந்த சர்வாதிகாரி ஒழிய வேண்டும், ஜனநாயக காற்று வீச வேண்டும், அதற்காக ஒரு சிறிய எண்ணல் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் பெருந்திரளாக வாக்களித்து அந்த சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். மாற்றம், அந்த மாற்றத்தின் ஆரம்பம் மிக சொற்பமானது, மிக சிறியது. ஆனாலும் அது நாங்கள் சுவாசிப்பதற்கு தேவையானதாக, அவசியமானதாக இருந்தது. அந்த மாற்றத்தோடு இப்பொழுது வருகிற பொது தேர்தலிலே எங்களுடைய நீண்டகால அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சந்தர்ப்பம் உருவாவதற்கு பல காரணிகள் உண்டு. உள்நாட்டிலே இந்த போரை வென்ற ஜனாதிபதி எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தி ஒடுக்கி அடக்கி ஆளுகை செய்த மஹிந்த ராஜபக்ச தெற்கிலேயும் தன்னுடைய மக்களையும் கூட அந்த விதமாக நடக்க ஆரம்பித்த காரணத்தினாலே தெற்கிலே இருந்த முற்போக்கு சக்திகளும் சேர்ந்து தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை உபயோகித்து அவரை பதவியிலிருந்து இறக்கி இருக்கின்றன. ஆனால் இந்த மாற்றத்தை விட சர்வதேசத்திலே எங்களுக்கு சாதகமாக ஏற்பட்ட மாற்றங்கள் பல. எங்களுக்கு போர் முடிந்த கையோடு போரை வென்ற ஜனாதிபதியை பாராட்டிய சர்வதேச சமூகம் இப்பொழுது இந்த போரின் இறுதி கட்டத்திலே, போர்க்காலத்திலே அத்துமீறல்கள் இந்த நாட்டிலே நிகழ்ந்தன, சர்வதேச குற்றங்கள் புரியப்பட்டன, அவை ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் சென்ற வருடம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை நடந்து அதனுடைய அறிக்கை மார்ச் மாதத்திலே வர இருந்த அறிக்கை இப்பொழுது செப்டம்பரிலே வர இருக்கிறது. 17ஆம் தேதி எங்களுடைய தேர்தல் முடிவு வந்த பிறகு சில நாட்களிலே 2 வாரங்களுக்குள்ளாக அந்த சர்வதேச விசாரணை அறிக்கையும் வெளிவரப் போகிறது. அந்த அறிக்கையிலே என்ன விதமான போர்க்குற்றங்கள், மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்பட்டன, அவற்றை எப்படியான நீதிமன்றிலே விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும் என்ற சிபாரிசுகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அத்தோடு கூட அந்த குற்றங்களுக்காக, அந்த குற்றங்களை புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற சிபாரிசோடு கூட இந்த நீண்டகால இன பிரச்சினை, இந்த யுத்தம் மூழ்குவதற்கு காரணமாகவே இருந்த அந்த மூல பிரச்சனை என்னவென்று, அந்த பிரச்சனை எப்படியாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அதிலே சிபாரிசு இருக்கும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றின தீர்மானங்கள் 3லேயும் நிலைமாறுகிற நீதியின் அடிப்படையிலே இந்த குற்றங்கள் விசாரிக்கப்படுகிற அதே வேளையிலே அதற்கு காரணியாக இருந்த அந்த தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நீதியான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும், அதிகூடிய அதிகார பகிர்வின் மூலமாக அது செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றன. அந்த தீர்மானங்களும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை சம்பந்தமான விவாதத்திலே எடுக்கப்படும். அது எடுக்கப்படுகிற போது ஒரு அதிகூடிய அதிகார பகிர்வு முறையின் மூலமாக நாட்டிலே நிலையான ஒரு அரசியல் தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சர்வதேச சமூகம் ஒன்று சேர்ந்து சொல்லுகிற போது அது எப்படியான தீர்வாக இருக்க முடியும், எப்படியான தீர்வாக அது இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? ஆம், 2 வாரத்துக்கு முதல் நடந்த தேர்தலிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. சென்ற மாதம் நடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுதான் இதற்கு நிலையானது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று தங்களுடைய ஆணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்வு திட்டத்துக்கு தங்களுடைய ஆமோதிப்பை, ஆதரவை ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் தமிழ் மக்களுடைய ஒரே நிலைப்பாடு என்று சொல்லக்கூடியதாக செப்டம்பர் மாதத்திலே 30ஆம் தேதி அந்த விவாதத்தின் போது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீர்மானம், இந்த மக்கள் ஆணை செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உலக நாடுகள் ஒரு தீர்மானத்தை செய்வதற்கு அது ஏதுவாகும். உலக நாடுகள் அப்படியான தீர்மானத்தை செய்வார்கள். ஏனென்றால் நாங்கள் கேட்கிற இந்த சமஷ்டி தீர்வு என்பது பல நாடுகளிலே, உலகத்திலே இருக்கிற முக்கியமான பல நாடுகளிலே சமஷ்டி அரசியலமைப்பு தான் இருக்கிறது. சமஷ்டி என்று சொல்லாமல் இருக்கிற நாடுகள் கூட, இந்தியா, பிரித்தானியா போன்ற நாடுகள் கூட உள்ளடக்கம் சமஷ்டியாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே வெளிப்படையாக தங்களை சமஷ்டி நாடுகளாக காட்டிக் கொண்டிருக்கிற அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியாவில் இருக்கிற சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பல நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய நாட்டிலே இருக்கிற முறைமை சரியான முறைமை, நல்ல முறைமை, அதைத்தான் இலங்கையிலேயும் தமிழ் மக்கள் கேட்கிறார்கள். ஆனபடினாலே அதிலே எந்தவித கோபத்துக்கும் கோபதாபத்துக்கும் இடமில்லை. அது செய்ய முடியாது, அது நாட்டை பிரித்து விடும் என்று இப்பொழுது தென்னிலங்கையிலே சொல்ல பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய நாட்டிலே இருக்கிற முறைமை நல்ல முறைமையாகத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினாலே நாங்கள் கேட்கிற இந்த தீர்வு ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை தமிழ் மக்கள் நியாயமான முறையிலே ஒரு ஜனநாயக ரீதியிலே தேர்தலிலே தங்களுடைய வாக்குரிமையை உபயோகித்து பெருவாரியாக அந்த ஆணையை கொடுத்தார்கள் என்று வருகிற போது அதற்கு மிகுந்த பலன் இருக்கும். எங்களுடைய மக்கள் மிகவும் நலிவடைந்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. இந்த தேர்தல் நாட்களிலே கூட மக்களிடத்திலே சென்று நாங்கள் இந்த விடயங்களை சொல்லுகிற போது அவர்களுடைய முகத்திலே எழுச்சி இல்லை, ஒரு நம்பிக்கை ஒளி வரவில்லை. ஏனென்றால் காலாகாலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு, இப்படி சொல்லப்பட்டு அப்படி சொல்லப்பட்டு ஒன்றுமே நடக்காமல் இருக்கிற நிலையிலே அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாங்கள் போய் வாக்களித்து என்ன மாற்றம் வரப்போகிறது என்ற ஒரு நியாயமான கேள்வி மனதிலே இருக்கிறது. ஆனபடியால் தான் இந்த பரப்புரை கூட்டங்களிலே நாங்கள் இந்த விடயங்களை கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறோம். நீங்கள் சென்று மக்களிடத்திலே இவற்றை சொல்லி, இது கால வரைக்கும் நடக்கவில்லை தான், ஆனால் ஏராளமான மாற்றம் நடந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்தை பாராட்டியது 2009ஆம் ஆண்டிலே போரை முடிவுக்கு கொண்டு வந்ததை பற்றி. ஆனால் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்டு ஒரு சர்வதேச விசாரணையை உருவாக்கி இனப்பிரச்சனைக்கான நீண்ட கால தீர்வு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறது. இது பெரிய மாற்றம். இந்த மாற்றம் நிகழ்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய விசுவாசமான பிரதிநிதிகளாக, ஒரே பிரதிநிதிகளாக சர்வதேச சமூகத்தோடு இடைப்பட்டு அவர்களோடு பேசி இந்த நிலைக்கு 5-6 வருடங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது வேறு யாரும் செய்தது அல்ல. இன்றைக்கு பெரிய தேசியம் பேசுகிறவர்கள், இரு நாடு ஒரு நாடு என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் இதை எப்படியாக தடுக்க முடியும் என்றுதான் பார்த்தார்களே தவிர இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய மக்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் எந்த விதமான சேவையும் செய்யவில்லை. இன்றைக்கு நான் ஒரு காணொலியை பார்த்தபோதுதான் தெரிந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றுகிற போது சென்ற வருடம்
நிறைய ஊடகங்களுக்கு அறிக்கை கொடுக்கிறார், எல்லாம் பதிவிலே இருக்கிறது. இந்த தீர்மானம் நலிவான பிரயோஜனமற்ற தீர்மானம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிரயோஜனமற்றது என்று சொன்னால் கூட பரவாயில்லை, இது எங்களுக்கு எதிர்மறை தாக்குதலை தான் கொடுக்கும், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற தொழிலை பேசுகிறார். எதிர்மறை தாக்குதல், கவுண்டர் ப்ரொடக்டிவ் என்ற சொல்லை அவர் ஆங்கிலத்திலே உபயோகித்திருக்கிறார். அப்படியாக சொல்லி அந்த தீர்மானம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஏதோ தாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததை போலவும் நாங்கள் சர்வதேச விசாரணையை கைவிட்டு விட்டதாகவும் மக்களுக்கு பொய் சொல்லுகிறார்கள். இந்த பொய் சொல்லுகிற விடயத்திலே நாங்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் மாநாடு கூட நடத்தினோம். ஒவ்வொரு வேட்பாளர்கள் பேச்சாளர்கள் எங்களுடைய மேடைகளிலே பேசுகிறதையெல்லாம் வேண்டுமென்றே பொய்யாக புனைந்து சொல்லப்படுகிறது. நண்பன் ஸ்ரீதரன் கூட அன்றைக்கு நல்லூர் கூட்டத்திலே பேசியதாக நேற்று முன்தினம் பத்திரிகையிலே வந்தது. ஏதோ வலி தாங்க முடியவில்லை, இன்னும் வலிக்கிறது என்று. அப்படியாக அவர் பேசவில்லை. நானும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தேன். அண்ணன் மாவை சீனாதராஜாவும் இருந்தார். அவர் தன்னுடைய முன்னாள் குருவானவரை, ஒரு அதிபரை பார்த்து சில விடயங்களை பேசினாரே தவிர அந்த பத்திரிகையிலே தலைப்பாக போட்டிருக்கிற செய்தி அவர் பேசாத ஒரு செய்தி. இன்றைக்கு அதை பொய்யான ஒரு செய்தியை போட்டு அந்த பொய்யான செய்திக்கு ஒரு மறுமொழி ஒன்று வந்து ஏதோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பிரிந்து நிற்கிறோம், ஒருவர் தாக்குகிறோம் என்று பொய்யான ஒரு படத்தை மக்களுக்கு காண்பித்து மக்களை எங்களுக்கு வாக்களிக்காமல் செய்கிற, வேணுமென்றே செய்கிற ஒரு உத்தி கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே மக்கள் நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எல்லா செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருந்து எடுத்து பார்த்து மறுப்புரை சொல்ல முடியாது, மறுத்துரைக்க முடியாது. ஆனபடினாலே வேணுமென்றே பொய்யான பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. எந்தவித அத்திவாரமும் இல்லாமல், எந்தவித அடித்தளவும் இல்லாமல் வேணுமென்றே புனையப்பட்ட பொய்கள் மக்கள் மத்தியிலே விடப்படுகின்றன என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அடுத்த நாள் எப்படியான செய்திகள் வருமோ எங்களுக்கு தெரியாது. தேர்தல் அண்மிக்கிற போது, தேர்தலுக்கு முதல் நாள் மோசமான செய்திகள் கூட வரலாம். இப்பொழுதே இப்படியான செய்திகள் பொய்யாக வருகிறதாக இருந்தால் தேர்தல் அண்மிக்கின்ற போது இன்னும் அவ்வளவு பொய்யான செய்திகள் வரக்கூடும். ஆகையினாலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுதே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தேர்தலுக்கு முதல் நாள், அதற்கு முதல் நாள் வருகிற பொய்யான செய்திகளை நீங்கள் நம்ப வேண்டாம். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அதைத்தான் எங்களுடைய கொள்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். செப்டம்பரிலே அறிக்கை வருகிற போது சர்வதேச நீதி விசாரணையை தவிர வேறு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சர்வதேச நீதி விசாரணை மட்டும்தான் பக்கசார்பற்ற நீதி விசாரணை என்பதை நாங்கள் 4-5 வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். வேறு எதையும் நாங்கள் சொன்னது கிடையாது. அப்படி இருக்க இவர்கள் சர்வதேச விசாரணையை கைவிட்டு விட்டார்கள், இதோ உள்ளக பொறுப்பை ஏற்றுவிட்டார்கள் என்று வேண்டுமென்றே பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பொய்யான பரப்புரைகளை நம்பாமல் அவர்கள் எப்படியாவது ஒரு ஆசனத்தையாவது பெற்று பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து விட வேண்டும் என்பதற்காக படு மோசமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பது தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டும். இதுகால வரைக்கும் பொறுப்போடு, பொறுப்புணர்ச்சியோடு எங்களுடைய மக்களுக்கு இனியும் தீங்கு ஏற்படக்கூடாது, அதில் இருந்து எங்களுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று முதிர்ச்சியான தலைமைத்துவத்தினாலே நாங்கள் கடந்த 5-6 ஆண்டுகளாக எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அடியிலே பாதாளத்தில் இருந்த எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இப்பொழுது சமநிலைக்கு வந்திருக்கிறது. அதற்கு முழு பொறுப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையே சாரும். அது தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு, தொடர்ந்து அடுத்த வருடம் வருகிற மாதங்களிலே எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாள்வதற்கு இந்த மக்கள் ஆணை மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலேதான் நாங்கள் உரித்தோடு உங்களிடத்திலே வந்து கேட்கிறோம். இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல. இது எங்களுடைய கட்சி ஆரம்பித்த நாட்களிலே இருந்தே ஒரு சமஷ்டி ஆட்சி முறை இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டது. இதுதான் உங்களுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடாகவும் இருந்திருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு மற்றவர்கள் பேசுகிற இந்த பொய்யான பேச்சுக்களை நம்பி அவருக்கு இவருக்கென்று வாக்குகளை சிதறடிக்க பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக ஒருநிலைப்பட்ட எங்களுடைய மக்கள் இதுக்கு வாக்களித்தால் மட்டும்தான், இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை,
இதுக்கு குறைவாக எங்களுடைய மக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது கொடுத்தே ஆக வேண்டும். சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு, நியாயமான தீர்வு, அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்ற முடிவை இந்த தேர்தலிலே அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஆகஸ்ட் 18ஆம் தேதி உலக முழுவதும் பரவ வேண்டும். அப்படியாக செய்ய முடியுமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆகையினாலே இந்த தேர்தலிலே எவ்வளவுதான் சோர்வாக மக்கள் இருந்தாலும் மக்களை உற்சாகப்படுத்தி முதலில் அவர்களை வாக்களிக்கப்பட வேண்டும். வாக்கு வீதம் அதிகரித்தால்தான் மற்றவர்களுக்கு ஆசனங்கள் கிடைக்காமல் நாங்கள் பண்ண முடியும். அந்த வாக்குகளை பெரும் அளவிலாக மக்கள் சென்று வாக்களிப்பதற்கான உற்சாகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். வாக்களிக்கிறவர்கள் அனைவரும் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த இரண்டும் எங்களுடைய மக்கள் 17ஆம் தேதி செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு புதிய சந்தர்ப்பம் எங்களுக்கு உதயமாகும். அந்த சந்தர்ப்பத்தை கையாளக்கூடிய பொறுப்புமிக்க தலைமைத்துவம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த தலைமைத்துவம் அதனை எடுத்து அடுத்தபடிக்கு செல்வதற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக செய்கிற பங்கல்ல, உங்களுடைய அரசியல் உறுதிக்காக நீங்களே செய்கிற அந்த பங்களிப்பை நீங்கள் முழுமையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே மூழ்கிறேன். நன்றி, வணக்கம்.